எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம கொள்ளுப்பருப்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். கொள்ளுப்பருப்பு செய்யறதுக்கு குக்கர்ல 2 கப் தண்ணி எடுத்துட்டு 1 கப் கொள்ளுப்பருப்பு சேர்த்திக்கலாம். கூடவே 3 தக்காளி, 2 பல் பூண்டு, 1 ஸ்பூன் மல்லி, அரை ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், நான் 5 மிளகாய் சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்திட்டு கொதிக்க ஸ்டார்ட் ஆன அப்புறமா குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், 10 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். மொத்தமாக நம்ம 20 சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம். இப்போ 10 சின்ன வெங்காயம் சேர்த்திட்டு அரைச்சிக்கலாம். பேலன்ஸ் அப்புறமா நம்ம அரைச்சதுக்கு அப்புறமா தட்டி சேர்த்திக்கலாம். நம்ம அதே மாதிரி கொள்ளுப்பருப்பு அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் பருப்பருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். இப்போது 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கொள்ளுப்பருப்பு அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே 10 சின்ன வெங்காயம் தட்டி இது கூட சேர்த்திக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம்.